Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே ரிலேஷன்ஸில் நிறைய டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா? இது ஒரு வகை. நம்ம 4 வகையாக பார்த்தோம். இந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷனுங்கிறது ஸ்பெஷல். ஏன் ஸ்பெஷலுங்கிறத நம்ம இன்றைக்கும் நாளைக்கும் பார்த்து முடிச்சிடலாம். ஸோ இங்கே ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம்னா, ரிலேஷன் ஆன் ஏ செட், ஆன் ஏ நான் எம்ப்டி செட் தான். ஓகே, லெட் எக்ஸ் பி ஏ நான் எம்ப்டி செட். இப்போது நான் ரிலேஷனுக்கு ஒரு சின்ன கன்வீனியன்ட் நொட்டேஷன், சிம்பிள் நொட்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். அது இந்த சிம்பிள். இந்த சிம்பிள் யூஸ் பண்ண போகிறேன். இதை டில்டேன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த சிம்பிள் ஆன் எக்ஸ் இஸ் கால்ட் an equivalence relation if number 1 is reflexive, அந்த ரிலேஷன் வந்து ரெஃப்ளெக்சிவாக இருக்கணும். நம்பர் 2 tilde is symmetric. நம்பர் 3 வந்து tilde is transitive. இந்த 3 இருந்துச்சுன்னா அதை ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லுவோம். ஓகே, நம்ம இது வந்து நிறைய எக்ஸாம்பிள் முன்னாடி பார்த்தோம் ரிலேஷன்ஸ்க்கு. அதில் எந்தெந்த ரிலேஷனுக்குலாம் இந்த 3 ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு பாருங்கள். இன் பர்டிகுலர் ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா இந்த ரிலேஷனுக்கு இருக்கும். இந்த டயகனல்ஸ் மட்டும் எடுத்தோம் இல்லையா, எக்ஸ், ஈக்குவாலிட்டி ரிலேஷன். ஓகே, அது வந்து இந்த 3 ப்ராப்பர்ட்டி இருக்கும். அடுத்து இந்த ரிலேஷன், வேறு என்ன ரிலேஷன் இருக்கும்? நம்ம ஒரு ரிலேஷன் பார்த்தோம், எக்ஸ், ஒய் இன் R2. என்னென்னு பார்த்தோன்னா, செட் ஆஃப் ஆல் எக்ஸ், ஒய் இன் R2 such that எக்ஸ், ஒய் இஸ் the product is பாசிட்டிவ். ரெண்டுமே சேம் சைனாக இருக்கணும். அதோடு என்ன சேர்த்துருந்தோம், ஒரு சிங்கிள்டன் 0,0 சேர்த்துக்கிட்டோம். அந்த ரிலேஷனும் ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு புது ரிலேஷன் டிஃபைன் பண்ண போகிறோம். எக்ஸ் வந்து செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ், இதில் தான் டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இதில் ரிலேஷன் டில்டே டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து சப்போஸ் எம், என் belongs to z, 2 integers. m is related to n if and only if the difference m minus n is equal to some k times. ஓகே, இப்போ இந்த k டைம்ஸ்னு சொல்கிறோம்ல, இந்த இடத்துல வந்து I have to fix a number. ஓகே, அதனால் முதல்ல என்ன பண்ணுவோம், ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வில் ஃபிக்ஸ் சம் இன்டிஜர். லெட் அஸ் ஃபிக்ஸ். இப்போ நம்ம ஜென்ரலாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபிக்ஸ் நேச்சுரல் நம்பர். லெட்ஸே அதுக்கு என்ன நோட்டேஷன் கொடுக்குறோன்னு யோசிக்கிறேன். டி இல்லைன்னா ஐ வில் யூஸ் டி பிலாங்கிங் டு ரைட். அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கே ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இந்த கே வேறு எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், fix k belongs to z, m is related to n if and only if m minus 1 equals to என்னவா இருக்கணும் அப்படின்னா, sum q times k plus q times k
ஃபார் சம் q belonging to z. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த டிஃபரன்ஸ் வந்து இட் இஸ் a multiple of q times k, multiple of k. அப்படின்னா என்ன அர்த்தம்னா integral multiple of k. இதுக்கு பேர் வந்து இன்டிஜர் மாடுலோ k அப்படின்னு சொல்லுவாங்க, கான்க்ருவன்ஸ் ரிலேஷன்னு சொல்லுவாங்க. ஓகே ரைட். இது எப்படி எழுதுவாங்க அப்படின்னா m is congruent to n mod k அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. m is congruent to n mod k அப்படின்னு எழுதுவாங்க. சரி, இப்போ இது வந்து ஒரு நொட்டேஷன். இந்த m is congruent to n mod k நமக்கு அது அப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன தேவை, இந்த ரிலேஷன் எப்படிப்பட்ட ரிலேஷன் நமக்கு தெரியணும். சரியா? ஸோ இப்போ இது எப்படிப்பட்ட ரிலேஷன் தெரியணும்னா ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவான்னு தெரியணும். ஓகே, இப்போ m is related to n if and only if thisன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், இஸ் m related to itself அப்படின்னு கேட்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும், m minus m பார்க்கணும். இது பாருங்கள், m is related to n இது m minus m this is 0. இதை வந்து நம்ம சம் இன்டீஜர் டைம்ஸ் கேன்னு எழுத முடியுமா? எழுத முடியும். 0 டைம்ஸ் கேன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா m is related to m, இதுக்கு ஒரு டிக் மார்க் போட்டலாம். ஸோ என்ன சொல்லலாம்னா for all m belonging to z m is related to m. அப்படின்னா this relation is reflexive. This is reflexive. சரி, ரெண்டாவது பாயிண்ட், for all m, n belongs to z such that m is related to n, what I have to show, n is also related to m. இதுதான் ப்ரூவ் பண்ணணும். இஸ் இட் ட்ரூ அப்படின்னு கேள்வி கேட்குறேன். ஸோ இப்போ இது என்னென்னா m is related to n எனக்கு கொடுத்துருக்கு. அப்போ m minus n is equal to some q times kன்னு எனக்கு தெரியும். சரியா? இப்போது this is ட்ரூனா n minus m பற்றி என்ன சொல்லலாம், இது வந்து you can write it as minus q times k. கரெக்டாக? q ஒரு இன்டீஜர், மைனஸ் q ஒரு இன்டீஜர். ஸோ அப்போ என்ன சொல்லலாம், n is related to m சொல்லிடலாம். ஸோ இதனால் என்ன தெரியும் நமக்கு, this is a symmetric relation. ஸோ tilde is a symmetric relation. இப்போ இதுக்கு அடுத்து என்னன்னா transitivity பார்க்கணும். ஸோ let us assume that let m, n and p belongs to z such that m is related to n and n is related to p. சரியா? இப்போது m is related to p அப்படின்னு பார்க்கணும். அப்போது m minus n என்னன்னு தெரியும் எனக்கு, some q1 times kன்னு தெரியும். ஓகே, n minus p என்னன்னு தெரியும், some q2 times kன்னு தெரியும். இங்கே q1 q2 எங்கே இருக்குது, they are all integers. இப்போ இதை வச்சுட்டு நான் என்ன சொல்லணும்னா m minus p பற்றி பேசணும். அப்படின்னா என்ன பண்ணலான்னா இதையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணால் m minus p is equal to q1 plus q2 times kன்னு எடுத்துக்கலாம். ஓகே, q1 is an integer, q2 is an integer. ஸோ அதில் சம்மும் ஒரு இன்டிஜர். அதனால் என்ன தெரிஞ்சது, m is related to p. ஸோ implies m is related to p. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, this relation is transitive. ஓகே, ஸோ நமக்கு என்ன தெரியும், we have started with a relation on set of all integers. ஓகே, the congruence modulo. அந்த ரிலேஷன் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் தெரியும். ஏன்னா we have proved reflexive, symmetric and transitive. 3 ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ tilde is an equivalence relation. சரி, இப்போ இன்னும் 2 ப்ராப்பர்ட்டி நம்ம அடிஷ்னலாக பார்க்க போகிறோம். அது என்னென்னு எழுதுறேன். ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அங்கே அந்த செட்டில் ஒரு எலிமெண்ட் எடுத்து அதோட ரிலேட் ஆகிருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணால் அதுக்கு பேர் ஈக்குவலன்ஸ் கிளாஸ். ஓகே, ஸோ என்ன சொல்ல போகிறோம், ஈக்குவலன்ஸ் கிளாஸ்னால் என்ன சொல்ல போகிறோம்.
okay, be an equivalence relation on X. Let X belongs to X. Then the equivalence class க்கு ஒரு நோட்டேஷன் இருக்குது. ஓகே, equivalence class இது என்னது? is the collection of elements from X, elements Y from X. இந்த இடத்துல ஒரு Y னு பேர் வச்சுக்கிறேன், சரியா? Y from X such that என்ன நடக்குது? ஓகே, Y is related to X. அது இப்படி எழுதலாம், X equal to, நான் வேர்ட்ஸில் எழுதுனது சிம்பிள் எழுதுகிறேன், X in capital X such that collection of elements Y such that Y is related to X. புரியுதா? all those elements such that this happen. ஓகே, அவர் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, ஈக்குவலன்ஸ் ரிலேஷனில் இட் இஸ் சிமெட்ரிக் ரிலேஷன். இங்கே Y in X such that Y related Xன்னு போட்டிருக்கு போல, இந்த செட்டில் Y in X such that X related Yனும் போட்டுக்கலாம். புரியுதா? X related Y ஒன்று தான், Y related Xும் ஒன்று தான் ஈக்குவலன்ஸ் ரிலேஷனில். பட் ஜென்ரலாக அது வேறு அப்படிங்கிறத நம்ம முன்னாடி எக்ஸாம்பிளில் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. there is something called a transversal of a equivalence relation. இதெல்லாம் உங்களுக்கு நான் எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் போட போகிறேன். இப்போ நம்ம டிஃபைன் பண்ண இந்த கான்கரன்ஸ் மாடலை வச்சு எக்ஸாம்பிள் போட போகிறோம், சரியா? ஓகே, transversal of equivalence classes. Okay, transversal of a equivalence relation. Transversal என்னன்னா, இப்போ ஒரு ஈக்குவலன்ஸ் கிளாஸில் இதுலேருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்திங்கன்னா இட் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி ஈக்குவலன்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, அது மாதிரி ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஒரு சப்செட் எடுக்கணும் எக்ஸ்லேருந்து such that in the X contains exactly one representative from all the equivalence classes. Okay, let S subset of X be such that S intersection is a singleton, such that for all X in X, S intersection this is a singleton. Then S is called the transversal of the equivalence relation on X. ஓகே, ஸோ அப்போது இங்கே எக்ஸில் வந்து ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இருந்துச்சுன்னா இது மாதிரி ஒரு சப்செட் கலெக்ட் பண்ணால் அந்த சப்செட் வந்து டிரான்ஸ்வர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே மேலே என்ன எழுதலாம், அந்த ரிலேஷன் என்னன்னு சொல்ல திஸ் பி, அது ஏற்கனவே அங்கே எழுதுனது தான், அதனால் இங்கேயே எழுதுகிறேன் கம்ப்ளீட்னஸ்க்காக. ரிலேஷன் ஆன் எக்ஸ். இப்போ சென்டென்ஸ் இப்படி படித்து பாருங்கள். ஓகே, கண்டினியூஸாக இருக்கும். ரைட், இப்போது இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் போட போகிறோம். எக்ஸாம்பிள் எப்படி போட போகிறோங்கிறது ஃபஸ்ட்டு பார்ப்போம். முதல்ல நம்ம இந்த ரிலேஷன் வந்து அந்த கான்குரன்ஸ் ரிலேஷன் எடுத்துக்குவோம். கான்குரன்ஸ் மாடுலோ கே, கான்குரன்ஸ் மாடுலோ கே. ஓகே, இது என்னென்னா கே வந்து ஃபிக்ஸ்ட், கே பிலாங்கிங் டு இசட் இஸ் ஃபிக்ஸ்ட். ஓகே, இது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணுறோம். இது மாறவே மாறாது இந்த கல்குலேஷன் முடிகிற வரைக்கும், சரியா? ஸோ இப்போது இதில் வந்து ஈக்குவலன்ஸ் கிளாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஈக்குவலன்ஸ் கிளாஸ் கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸ்டார்ட் வித் எம் பிலாங்ஸ் டு இன்டிஜர்ஸ். இப்போது இந்த எம்மோட ஈக்குவலன்ஸ் கிளாஸ் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணணும்? திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு ட்ரை ஃபைண்ட், சரியா? ஸோ இது என்னது? இட் இஸ் ஆல் தோஸ் என் பிலாங்கிங் டு இசட் such that m is related to n, சரியா?
அப்படின்னா என்ன அர்த்தம்? திஸ் இஸ் நத்திங் பட், இது மறுபடியும் இங்கேருந்து எழுதுவோம். நம்ம இதுக்கான அர்த்தத்தை எழுதிட்டே வருவோம். என்ன வருதுன்னு பார்க்கலாம். n in z such that m minus n is equal to some q times k. சரியா? q times k. So there exists q belonging to z such that this happens. புரியுதா? ஏதோ ஒரு இன்டிஜர் இருக்குது, அந்த இன்டிஜர் வச்சு என்ன நடக்குது? m minus n வந்து இட் இஸ் இட் இன்டிஜர் மல்டிபிள் ஆஃப் k அப்படின்னு இருக்குது. அப்போ இதை என்ன சொல்லலாம்? திஸ் கேன் பி ரிட்டன் as n in z such that n is equal to m minus q times k. Okay, there exists k belonging to z. இப்போ என்ன பண்ணுறேன்? இந்த எண்ணுக்கு டிஸ்கிரிப்ஷன் இங்கே கொடுத்துட்டேன், எண்ணுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டேன். பட் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் எழுத போகிறோம், எல்லா டைப் ஆஃப் எண்ணும் எழுத போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இந்த ஃபார்ம் இங்கே கொடுத்துட்டு ஃபார் எவ்ரி கே அப்படின்னா எந்த கே எடுத்தாலும் அந்த ஃபார்ம் வந்துடும். சரியா? திஸ் இஸ் ஈக்குவல் டு ஓகே m minus q times k, k belongs to q belongs to z. இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஜாமெட்ரிக்காக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரியா? ஸோ ஜாமெட்ரிக்காக பார்க்குறோன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் வச்சு ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, பர்டிகுலர் எக்ஸாம்பிள் வச்சு ஒர்க் பண்ணி பார்ப்போம். அப்போ ஈக்குவலன்ஸ் கிளாஸ்னால் என்னென்னு நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு அர்த்தம் புரிஞ்சதில் ஒவ்வொரு ஈக்குவலன்ஸ் கிளாஸ்லேருந்தும் ஒரு மெம்பர் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணும், யூனிக் ரெப்ரசன்டேட்டிவ் ஒன்று தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் டிரான்ஸ்வர்சல். ஈக்குவலன்ஸ் கிளாஸ்னால் தெரியும். ஸோ இதை அழிச்சிடுறேன். இப்போது இதில் ஆரம்பிக்கலாம். இப்போது இங்கே ஃபிக்ஸ் பண்ணிப்போம், 5ன்னு ஃபிக்ஸ் பண்ணிப்போம். k ஈக்குவல்ஸ் 5, 5ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு லெட் அஸ் ஸ்டார்ட் வித் 0. 0க்கு ஈக்குவலன்ஸ் கிளாஸ் கண்டுபிடிக்க போகிறேன். சரியா? 0க்கு ஈக்குவலன்ஸ் கிளாஸ் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா என்ன எழுதியிருக்கேன்? 0 மைனஸ் qk. இந்த மைனஸ் qk இருக்குல்ல, அது இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா m இஸ் ரிலேட்டட் டு n எழுதுனேன். இதே இது n ரிலேட்டட் டு m எழுதுனா என்ன வரும்? இந்த இடத்துல வந்து n மைனஸ் m இஸ் ஈக்குவல் டு qkன்னு வரும். அப்புறம் n ஈக்குவல் டு m ப்ளஸ் qkன்னு வந்துடும். ரெண்டுமே ஒன்று தான். நம்ம இப்படி வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம், அப்படி வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். லெட் அஸ் டூ திஸ். இது இப்படியே எழுதுவோம், அப்புறம் தேவைப்பட்டால் மாற்றிக்கலாம். q பிலாங்ஸ் டு z. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 0 போயிடும், வெறும் மைனஸ் qk இருக்கும். இது என்ன செட்ரு? இது எழுதி பாருங்கள். மைனஸ் qkனா அந்த k இருக்கிறதுல 5 வரும். ஆல் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ன்னு ஆரம்பிக்குது. சரியா? இப்போது q வந்து செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ். q வந்து 0ல் ஆரம்பிப்போம். அப்போ 0 வரும். q வந்து -1 1, -2 2, -3 3 அப்படின்னு மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா என்னெல்லாம் வரும்னா 5 வரும். q-க்கு -1 போடுறேன், -2 போட்டால் 10 வரும், -3 போட்டால் 15 இப்படியே போகும். இந்த பக்கம் என்ன வரும்? -5 வரும், இங்கே -10 வரும், -15 வரும், அப்படியே போயிட்டுருக்கும். டாட் டாட் டாட். சரியா? இதுதான் இந்த செட்டு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்கோம்? ரிலேஷன்ஷிப்பு m இஸ் ரிலேட்டட் டு n-னா m-க்கும் n-க்கும் இடையில் என்ன இருக்குது? சம் மல்டிபிள் ஆஃப் k இருக்குது. ஓகே, இப்போ மல்டிபிள் ஆஃப் 5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் 0ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, 0வோட எதெல்லாம் ரிலேட்டட் அப்படின்னா 0வுக்கும் அதுக்கு அடுத்து போட போகிற சூஸ் பண்ணுற நம்பருக்கும் இதோட ரிலேட்டான நம்பருக்கு இடையில் 5 டைம்ஸ் சம் இன்டிஜர் மல்டிபிள் ஆஃப் 5 டிஸ்டன்ஸ் இருக்கணும். அப்போது பாருங்கள், 1 2 3 4 5. இப்போ 0வுக்கு 1க்கு இடையில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? 1 யூனிட். அந்த 1 வந்து சம் இன்டிகரல் மல்டிபிள் ஆஃப் 5ஆக இருக்க முடியாது. சரியா? 2 இருக்க முடியாது, 3 இருக்க முடியாது, 4 இருக்க முடியாது, 5 தான் இருக்க முடியும். ஸோ 0க்கு அடுத்து 5 வருது. ஸோ இப்போ 0க்கு அடுத்து 5க்கு அடுத்து 6 இருக்க முடியுமா? 6 வந்து இருக்காது. 6 வந்து என்னது? 1 டைம்ஸ் 5 + 1 ரிமைண்டர் 1 வரும். ஓகே, கிட்டத்தட்ட அதுதான் அர்த்தம் அதுக்கு. அதாவது இது இன்னொரு விதமாக பார்க்கணும். என்ன பண்ணலான்னா, இந்த m-1 = qk, m-1 இஸ் a மல்டிபிள் ஆஃப் 5னா 5 டிவைட்ஸ் m-n. சரியா? 5 வந்து இந்த டிஃபரன்ஸை டிவைட் பண்ணுது. அப்போ இப்படி டிஃபைன் பண்ணுது. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸில் என்னெல்லாம் இருக்குன்னா, இப்போ 0 இங்கே இருக்குன்னா அடுத்து 5 இருக்கும்,
அடுத்து 10 இருக்கும். இப்படியே 5 5ஆக கூட்டிகிட்டு போகிறேன். 15 எக்ஸெட்ரா. இந்த பக்கம் 5 5ஆக மைனஸ் பண்ணிட்டு போகிறேன். -15 -10 -15 எக்ஸெட்ரான்னு போகிறேன். இப்போது இதே இது வந்து நான் 0க்கு பதில் 1 அதுக்கு ஈக்குவலன்ஸ் கிளாஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, லெட் அஸ் ட்ரை திஸ். இதை அழிச்சிடுவோம். ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் 1. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது 1ல் ஆரம்பிப்பேன். 1க்கும் அதோட ரிலேட்டடாக இருக்க எந்த நம்பருக்கும் இடையில் மல்டிபிள் ஆஃப் 5 தான் இருக்கணும். ஸோ நான் இப்படி இங்கே 1 ஆரம்பித்தேன்னா அடுத்த நம்பர் என்னவாக இருக்கும், 6. ஏன்னா 6க்கு 1க்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து 5, இட் இஸ் எ மல்டிபிள் ஆஃப் 1. அதேமாதிரி இங்கே பின்னாடி போனீங்கன்னா என்ன வரும், 5 பின்னாடி போங்க, அப்போ வந்து -4. சரியா? ஸோ இதோட டிஃபரன்ஸ் என்ன வரும், இங்கே இடையில 0 இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 1, இந்த டிஸ்டன்ஸ் 4, ஸோ 5. ஓகே, ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் இங்கே ஆரம்பிப்பேன், 1ல் ஆரம்பிப்பேன், 5 கூட்டுவேன், அப்போ 6, 11, 16 இப்படியே போகும். சரியா? இந்த பக்கம் பின்னாடி வந்தீங்கன்னா -4, அப்போது மறுபடியும் ஒரு -5னா -9 எக்ஸெட்ரான்னு போகும். ரைட்? ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து 2 என்னாகும், மறுபடியும் 2ல் ஆரம்பிப்பேன், முன்னாடி 5 5ஆக கூட்டிகிட்டு போவேன். ஓகே, ஸோ இங்கே 2 போட்டேன்னா 7 + 5 12 12 + 5 17 இப்படி போகும். இந்த பக்கம் கழிச்சிட்டே வரணும். கழிச்சிட்டே வந்தால் என்ன வரும், 2 -3 அடுத்து -8 எக்ஸெட்ரா வரும். இப்போ பாருங்கள், இதில் எந்த 2 எலிமெண்ட் எடுத்தாலும் இட் வில் பி ரிலேட்டட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 2ஓடு இந்த -8 ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணுவீங்க? ஓகே, how will you check whether these two are related? இப்போ இதோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 - -8 வரும், which is 10, which is equal to 2 times 5. ரைட்டா? ஓகே, இது -8 -2னா -10. ஓகே, ரைட். உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு அடுத்து ஒன்று போடுவோம். 3யோட இது என்ன பண்ணுவோம் பாருங்கள், 3 8 அப்புறம் 13 இது போகும். இந்த பக்கம் -2 இப்படி போகும். ஓகே, ரைட். இப்போது இதுக்கு அடுத்து வந்து 4ஓட ஈக்குவலன்ஸ் கிளாஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 4 9 14 அப்படி போகும். இந்த பக்கம் வந்து -1 எக்ஸெட்ரான்னு போகும். இந்த பக்கம் 5 கண்டுபிடிச்சா என்னாகும், இங்கே 5ல் ஆரம்பிப்பேன், 10 15ன்னு போகும். இந்த பக்கம் 0 -5 எக்ஸெட்ரான்னு போகும். இது பாருங்கள், இந்த 5லேருந்து பின்னாடி 5 5ஆக கழிச்சிட்டு போகிறதும் முன்னாடி 5 5ஆக கூட்டிகிட்டு போகிறதும், இங்கே 0லேருந்து ஆரம்பித்து 5 5ஆக கூட்டிகிட்டு போகிறதும் இதில் 5 5ஆக கழிச்சிட்டு போகிறோம், ரெண்டும் 1. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸும் இந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸும் 1. அதாவது 0வும் 5வும் 1. கரெக்டாக? இப்போ இந்த 4 பாருங்கள், இந்த 4ஓட ஈக்குவலன்ஸ் கிளாஸில் வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே 4லேருந்து 4 கூட்டினா 9 வரும், 14 அப்படி போயிட்டுருப்பீங்க. 4 5 கூட்டுறீங்க, இதில் 5 கூட்டிகிட்டு போகிறீங்க, அப்புறம் இதுலேருந்து கழிச்சிட்டே போகிறீங்க. ஸோ அப்போது ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு எனிதிங் ஹியர். இப்போ இங்கே 14 எடுத்துக்கோங்க. ஏன் 14 எடுத்துக்க சொல்கிறேன்னா, 14லேருந்து என்ன பண்ணணும், 14 ஈக்குவலன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதில் 5 கூட்டிகிட்டே போவீங்க, 5 கழிச்சிட்டே வருவீங்க இல்லையா? 5 கூட்டிகிட்டே போனீங்கன்னா இங்கேருந்து என்ன வருதோ அதான் இருக்க போகுது. பின்னாடி 5 கழிச்சிட்டு வந்தீங்கன்னா 9 வரும், 4 வரும், -1 வரும், எல்லாம் வந்துடும். ஸோ இந்த கூட்டல் கழித்தல் மூவ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எந்தெந்த இன்டீஜர்ஸ்லாம் நம்ம ஒரு ஈக்குவலன்ஸ் கிளாஸில் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இது என்ன தெரியுதுன்னா, நமக்கு இந்த 5க்கு அடுத்து 6 கண்டுபிடிப்போம். 6ங்கிற ஈக்குவலன்ஸ் கிளாஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன இருக்கும், அந்த 6ஓட ஈக்குவலன்ஸ் கிளாஸ் என்னாகுன்னா 6ல் ஆரம்பித்து 5 கூட்டுவோம். ஓகே, அது பாருங்கள் 6 இங்கே 1ல் இருக்குது. ஏன் இதெல்லாம் அப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். என்ன புரியும் அப்படின்னா, ஓகே, இந்த 2 நம்பரை வந்து கழிக்கும்போது அது வந்து டிவிசிபிள் பை 5 இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ரைட்.
ஒரு இன்டீஜர் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு டிவிஷன் அல்காரிதம் என்ன சொல்லுது? இப்போது m belongs to z and இந்த இடத்துல k வந்து nல் இருக்குது. k வந்து நேச்சுரல் நம்பர் 5, நான் அதை z எழுதியிருக்கேன், அது தப்பு. m belongs to z and ஒரு நேச்சுரல் நம்பர் k belongs to n ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, நேச்சுரல் நம்பர். சரியா? ஏன்னா நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னா, we want a non-zero பாசிட்டிவ் இன்டீஜர். ஓகே, அதனால் நம்ம நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிறோம். அது என்ன சொல்லுதுன்னா, there exist q belonging to z, இதுதான் டிவிஷனல் அல்காரிதம் சொல்கிறது, such that m is equal to and 0 less than or equal to r less than k. ஓகே, m is equal to q times k plus r அப்படின்னு சொல்லுது. சரியா? எந்த ஒரு இன்டீஜர் எடுத்தாலும் ஓகே, இப்போ இதே இது n எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னுக்கு என்ன இருக்கும்? n இன்னொரு இன்டீஜர் எடுத்திங்கன்னா அதுக்கு சம் q டேஷ் இருக்கும், k இருக்கும், மைனஸ் ப்ளஸ் r டேஷ் இருக்கும். சரியா? r டேஷ் வந்து இந்த கண்டிஷன் இருக்கும், 0 less than or equal to r டேஷ் less than kன்னு இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். m மைனஸ் n என்னவாகும்? இங்கே எழுதலாம், m மைனஸ் n ஆகும் q மைனஸ் q டேஷ் டைம்ஸ் k ப்ளஸ் r மைனஸ் r டேஷ்ன்னு இருக்கும். ஸோ இப்போ நமக்கு m n எப்போ ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? when will we say that m and n are related under this relation? whenever this is 0. அப்போ தான் இது வந்து மல்டிபிள் ஆஃப் கேவாக இருக்க முடியும். அப்போ இது எப்போ 0வாக இருக்கும்? m nக்கும் சேம் ரிமைண்டர் இருக்கணும். ஓகே, இந்த r மைனஸ் r டேஷ் 0வாக இருக்கணும்னு அர்த்தம், r ஈக்குவல்ஸ் r டேஷ்னு இருந்தால் தான் நமக்கு m n ரிலேட்டட். ஓகே, ஸோ டிவிஷன் அல்காரிதம் படி m n-ஐயும் இந்த மாதிரி எழுதணுன்னா, இது ரெண்டுக்கும் சேம் ரிமைண்டர் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அது வந்து ஒரே ஈக்குவலன்ஸ் கிளாஸில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ m is related to n if and only if both m and n have the same remainder when divided by k. கேங்கிறது அந்த எக்ஸாம்பிள், ஜென்ரல் எக்ஸாம்பிளில், இந்த எக்ஸாம்பிளில் 5 எடுக்கிறோம். ஓகே, சரி, இப்போ பாருங்கள், இதில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் பாருங்கள் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ஆக இருக்கா? அப்போ இது வந்து ரிமைண்டர் 0க்கானது. இது வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் ரிமைண்டர் பாருங்கள், when divided by 5, 5ஆல் வகுத்தோன்னா இதில் 1 வரும், இதில் 1 வரும், இதில் 1 வரும், இதில் வந்து 1 தான் வரும். இந்த -4 வந்து எப்படி வகுத்தா 1 வருது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியலன்னா, டிவிஷன் அல்காரிதம் உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். அதை சொல்லிடுறேன். ஸோ -4 ஈக்குவல் டு சம் டேஷ் இன்டீஜர் டைம்ஸ் 5 ப்ளஸ் சம் நம்பர். இங்கே என்ன நம்பர் போடணும்னா, ஒரு நான் நெகட்டிவ் நம்பர் விச் இஸ் லெஸ் தேன் 5, 0 1 2 3 4 இதுதான் ரிமைண்டர்ஸாக இருக்க முடியும். ஓகே, when divided by 5. அப்போது இது வந்து -4. அப்போ -4 எப்படி எழுதுவீங்க நீங்கள்? இப்போ இங்கே 0 டைம்ஸ் 5 ப்ளஸ் -4 எழுத முடியாது, அது தப்பு. ஓகேவா? அதனால் என்ன பண்ணணும், இந்த இன்டீஜர் என்ன பண்ண போகிறீங்க, -1 டைம்ஸ் 5. ஓகே, -1 டைம்ஸ் 5னா -5 ப்ளஸ் 1. ஸோ 1 தான் ரிமைண்டர். அதுக்கு புரிஞ்சுக்கோங்க, இதுதான் டிவிஷன் அல்காரிதம் படி எழுதுறது. ஸோ அதனால் -4 5ஆல் டிவைட் பண்ணால் 1 தான் ரிமைண்டர். இங்கே பாருங்கள், இதை 2, இதை 5ஆல் டிவைட் பண்ணால் 2 ரிமைண்டர், 7 2 ரிமைண்டர், 12 2 ரிமைண்டர், -3 2 ரிமைண்டர். இதெல்லாம் 2 ரிமைண்டர்ஸ், இதெல்லாம் 3 ரிமைண்டர்ஸ். இது ரிமைண்டர் 4 உள்ள நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் எல்லாம் மறுபடியும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. ஸோ இப்போது இங்கே ஈக்குவலன்ஸ் கிளாஸுங்கிறது என்னவாக இருக்குன்னா, 0வோட ஈக்குவலன்ஸ் கிளாஸ்னால் அதோட ரிமைண்டரை பொறுத்து டிசைட் ஆகுது. அப்போ என்ன பண்ணலாம், நேச்சுரலாக இங்கே நமக்கு ஒரு டிரான்ஸ்வர்சல் எழுத முடியும். அது என்ன டிரான்ஸ்வர்சல் இந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷனில்? டிரான்ஸ்வர்ஸுங்கிறது ஒவ்வொரு ஈக்குவலன்ஸ் கிளாஸ்லேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும். இங்கே டிஃப்ரெண்ட் ஈக்குவலன்ஸ் கிளாஸ் எத்தனை இருக்குது? மொத்தமே 5 ஈக்குவலன்ஸ் கிளாஸ் தான் இருக்குது. ஒன்று கரஸ்பாண்டிங் டு டிஃப்ரெண்ட் ரிமைண்டர்ஸ். ஸோ அந்த ரிமைண்டர்ஸை மட்டும் எழுதினா போதும். 0 1 2 3 4. This is subset of Z and this is called a transversal of this equivalence relation.
புரிஞ்சுதா? சரி, இப்போது நான் சொல்லி கொடுத்ததை மனசில் வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸை புரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணுங்கள், இந்த k = 5 பதிலாக k = 6, 7, 4, 3ன்னு போடுங்க. அப்புறம் நிறைய ஈக்குவலன்ஸ் கிளாஸ் எழுதி அதோட காம்பினேஷனை போட்டு பாருங்கள். போட்டால் உங்களுக்கு புரியும். அது புரிஞ்சதுன்னா இதுக்கு அடுத்து ஈக்குவலன்ஸ் கிளாஸோடு இன்னும் ஒர்க் பண்ணும்போது நல்லாயிருக்கும். நாளைக்கு இன்னும் 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஈக்குவலன்ஸ் கிளாஸ், ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அண்ட் ஈக்குவலன்ஸ் கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்வர்சல்ஸும் எழுதுவோம். எழுதி பார்த்துட்டு அதுக்கடுத்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் படிப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.